யாரா நீ? எஸ்ஐல 2 சாரா நீ? பாரு என்ன நஞ்சமா தொலைச்சு என்னையா அங்க சத்தம்? செம்மடி வச்சாங்க. கல்வி ஒழுக்கம் இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு சகல தகுதி எனக்கு இருக்குது. கல்வியும் ஒழுக்கம் ரெண்டு இருந்ததுன்னா ஏழை பணக்காரனாக இருந்தால் சரி, கிராமத்தில் பிறந்தவனாக இருந்தால் சரி, கிராமத்தில் பிறந்தவன் நான் பட்டணத்தில் பிறக்கலை, பணக்காரனாக பிறக்கலை, உயர்ந்த ஜாதியில் பிறக்கலை, எல்லாம் வந்துங்க. எந்த ஜாதியில் பிறந்தாலும், எந்த கிராமத்தில் பிறந்தாலும், எவ்வளோ வேலையாக பிறந்தாலும் கல்வி ஒழுக்கம் ரெண்டும் தான் உலகத்தில் உச்சம் தொட முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒருத்தர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அப்பா வந்து ஜைனுல்லா அபுதீன் பேர், ஆயிஷ் அம்மா அவங்க அம்மா பேர். ஒரு அப்பா படகு தொழில் பண்ணுறவர். ஒரு 4 பிரதர்ஸு, ஒரே ஒரு சிஸ்டர். வசதியெல்லாம் கிடையாது. ஒரு இவ்வளோ அரிசி இருக்கும், அந்த கூழ் காய்ச்சி எல்லா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு ஆயிஷ் அம்மா இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சும்மா படுத்துக்குவாங்க. இதுதான் அவங்க குடும்ப வாழ்க்கையோட நிலைமை. இந்த அப்துல் கலாம் சிறுவனாக இருந்தபோது அதிகாலை 4 மணிக்கு எழுந்தாகணும். வீட்டில் கட்டுப்பாடு 4 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே காலை கடன் முடிச்சுட்டு 4:30 to 5:30 கணிதம் டியூஷன், மேத்ஸ் டியூஷன். காலை 4 to 5:30. 5:00 to 6 தொழுகைக்கு போவார். கட்டாயம் தொழுகைக்கு போயாகணும். 6 மணிக்கு தனுஷ்கோடி போட் மெயில் வந்து ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது தினமணி சுதேசம் பேப்பர்லாம் பிளாட்ஃபார்மில் வீசிட்டு போவாங்க, கட்டுக்கட்டாக போட்டு போவாங்க. அதை வந்து அப்துல் கலாமும் அவங்க சித்தப்பா பையன் சம்சுதீன் 2 பேர் எடுத்துகிட்டு கற்பனை பண்ணி பாருங்கள். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அதை எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் அதிகாலையில் இந்த பையன் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு போய் ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் வீடு வீடாக பேப்பர் போடுவார் அப்துல் கலாம். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து கஞ்சி கூழ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் 4 வரைக்கும் ஸ்கூலில் அட்டன் பண்ணிவிட்டு 4 மணிக்கு பழையபடி வீடு வீடாக போய் எங்கெல்லாம் பேப்பர் போட்டாரோ பேப்பர் போடுறதுக்கு வசூல் பண்ணுவார். இப்போ சனி ஞாயிறில் வந்து அவங்க அண்ணா வந்து சின்ன பொட்டி கடை தான் வச்சுருந்தாராம்மா. புளியங்கொட்டை விற்பாராம்மா. புளியங்கொட்டை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. புளிக்கு உள்ளே இருக்கிறது புளியங்கொட்டை. அந்த புளியங்கொட்டையை ஒரு நாள் பூரா விற்றா 1 அணா கிடைக்குமாம். அந்த வேலையெல்லாம் அப்துல் கலாம் செய்திருக்கிறார். அப்படிங்கும்போது செகண்ட் வேர்ல்டு வாருங்கிறது 1939-45. இந்த காலத்தில் ஸ்பிட் ஃபயர் அப்படிங்கிற விமானத்தை பற்றி அடிக்கடி பேப்பரில் செய்தி வருமாமா. உடனே இவர் அந்த சின்ன பசங்க சொல்லுவார், நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு போகிறான். அப்புறம் இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் போகிறாரு. அங்கே என்ன பிரச்சனைனா, ஹாஸ்டலில் தங்குறவனுக்கு அசைவ சாப்பாட்டுக்கு 18 ரூபா, சைவ சாப்பாட்டுக்கு 14 ரூபா. அது ஒரு 4 ரூபாயை குறைக்கிறதுக்காக சைவத்துக்கு மாறின அப்துல் கலாம் சாகும் வரை சைவம் தான் சாப்பிட்டார். இஸ்லாமியர் சாப்பிடுவாங்களா, இஸ்லாமிய சைவர்கள் தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சைவம் தான் சாப்பிட்டார். அப்புறம் குரோம்பேட்டில் MITயில் வந்து ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வராரு. இங்கே வரும்போது ஒரே ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் வந்து கையில் காசு இல்லாமல், ஜோஹரான் பேர், கையிலுக்கு வளையல் நெக்ஸல் எல்லாத்தையும் அடமான வச்சு இவங்க படிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு. திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில் வேலை பார்த்துட்டு நல்ல சாப்பாடு வேணும்னு 4 மைல் தூரம் உச்சவையில் நடந்து போய் மணிஷ் கப்பையில் சாப்பிட்டுட்டு அப்போ திரும்ப நடந்து வருவாராம். இப்படிலாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு அப்புறம் போக்ரான் அணுகுண்டு வெடிக்கிறாரு. SLV, அக்னி, ஆகாஷ்னு ராக்கெட்லாம் விடுறாரு. அதுக்கப்புறம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிறாரு. ஜனாதிபதி ஆகும்போது அந்த ராஷ்டிரபதி பவன் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், 330 ஏக்கரா மொத்த இடம். ராஷ்டிரபதி பவன் இடம் விஸ்தீர்ணம் 330 ஏக்கரா ஊரளவுக்கு இருக்கும். இந்த 330 ஏக்கரா எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அந்த ரூம் மட்டும் தங்கிட்டு இருக்கார். அப்புறம் 15 நாடுகள், உலகத்தில் இருக்கிற 15 நாடுகள் போயிருக்காரு. 13 நகரங்களில் மாணவர்கள் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. 2006 வந்து ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வராரு. வடக்கு போல் அமெரிக்கானா பிக் பிரதர் இல்லையா, சும்மா போனால் வந்தவுடனே ரொம்ப வெராண்டாவில் கார்பெட்டு ரூமில் இருக்கிற நேஸ்டியாக இருக்குது சார், இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து மாற்றுங்க அப்படின்னு. பல ஞானிகள் மேதைகளுடைய பாதம் பட்ட கார்பெட்டு அதெல்லாம் அப்படி சீக்கிரம் மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை எங்கள் ஜனாதிபதி பாதுகாப்புக்கு அங்கேருந்து அமெரிக்கா அந்த ஆர்மி வரும்னா
இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லி உயிரை கொடுத்து உங்கள் ஜனதை காப்பாற்றுவாங்க, தேவைப்பட்ட ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் கூட வச்சுக்கான்னு சொன்னாங்க. இப்படி வாழ்ந்தவர் ராமநாதபுரத்துலேருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் டெல்லி சுற்றி பார்க்க வராங்க. வரவங்களுக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணாங்க. டாக்ஸியில் ஒரு வாரம் சுற்றி பார்க்குறாங்க. ராஷ்டிரபதி பவன்லே காலையில் சாப்பிட்ட சிற்றுண்டிக்கும் சேர்த்து 2.5 லட்சம் ரூபா தன் சொந்த பணத்துலேருந்து செக் கொடுத்தவர். அப்படி வாழ்ந்துட்டு கடைசியாக புறப்பட்டு போகிறாரு. புறப்பட்டு போகும்போது ஒரு பெட்டி 2 பெட்டி நீங்கள் படித்து பாருங்க. நான் 5-6 கோட்டு தான் யூனிஃபார்ம் படித்து பார்த்து தெரியும் உங்களுக்கு. புறப்பட்டு போகும்போது இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் இந்த பெட்டிக்குள் இருக்குது, என்னுடைய உடைய 2 பெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களை மாதிரி பெரிய கூட்டம் நின்றுட்டு கிஃப்ட் கொடுக்க அவர் காத்துட்ருக்காங்க. அன்பளிப்பு வேண்டாம், உங்களோட அன்பே போதும் கையெழுத்து கும்பிட்டு போனார். மகாத்மா காந்தி பிறகு இந்த மண்ணில் கொண்டாடப்பட்ட ஒரு மகத்தான மனிதன். எப்படிப்பட்ட ஏழையாக இருந்து புறப்பட்ட அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன வருது வந்து கல்வியும் ஒழுக்கமும் இருந்தால் உச்சம் தொடலாமலுக்கு முதல் உதாரணம். இன்னொரு மனிதர் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறத நான் முன்னே சொன்னேன். 1939-45. ஹிட்லர் முசோலினி ஜப்பான் ஒரு பக்கம் இருக்குது, அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா ஒரு பக்கம், ரெண்டும் போட்டி போடுது. இந்த பக்கம் லீடர் வந்து ஹிட்லர் தான், கண்ணில் வெள்ளோட்டு ஆட்டுறான். அந்த வாரில் மட்டும் வந்து அந்த நேச நாடுகள் ஜெயிக்காமல் ஹிட்லர் குரூப் ஜெயிச்சிருந்ததுன்னா இவங்க ஒன்றும் இல்லை ஆக்கியிருப்பான். ஆனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணி இருந்து போயிட்டான். அது காரணமாக இருந்தவர் அவருக்கு முதல் விரோதி, ஹிட்லருக்கு முதல் விரோதி சர்ச்சில் தான், இங்கிலாந்து பிரதமர். அவருக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு இளைஞன் லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். ஏய் யார் நீ, ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ, நீ யார் ஏன்னா ட்ரிப்ளிக்கான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹிந்து ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கா அப்படிங்கிறான். நீ புறப்பட்டு வா அப்படிங்கன்னா இங்கேருந்து இந்த ஆள் புறப்பட்டாங்க போகிறான். என்ன மிஸ்டேக் சொல்ல அப்படின்னோடனே சொல்கிறாரு, ஆம்ஃபிபியன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய மிருகங்கள், அதாவது தவளை மாதிரி புரியுதுங்க. தவளை மாதிரி பாம்பு நீரில் இருக்கு, நிலத்தில் இருக்குது. அந்த மாதிரி அந்த வேர்டை பயன்படுத்தும் போது பயன்படுத்தின கிராமரில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்ன உடனே சர்ச்சில் மிரண்டுட்டான். இங்கிலீஷுங்கிறது எங்கள் மதர் டங்கு, ஆங்கிலம் எங்கள் மதர் டங்கு, நீ வந்து வெளியூர்க்கார, நீ படிச்சவங்க என்ன திருத்தம் சொல்கிறேன் அப்படின்னா ஒத்துக்கிட்டார். வேறு வழி இல்லாமல் இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர்கிட்ட அறிமுகத்தை வைக்கிறாரு. அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ரென் அண்ட் மார்ட்டின் கிராமர் புக்கு, காத்தியெல்லாம் அதுதான் படிச்சுப்பாங்க. ரென் அண்ட் மார்ட்டின் கிராமர் புக்கு உலகம் பூரா இருக்குது. அதே மாதிரி நெஸ்ஃபீல்டு, ஜேசி நெஸ்ஃபீல்டுன்னு ஒருத்தர் போட்ட கிராமர் புக் புதுசாக 2வது புத்தகம் கொண்டு வர போகிறோம், கொஞ்சம் நீ பார்த்து இதை கரெக்ஷன் தான் சொல்லப்பா அப்படின்னா அவர் 3 நாள் உட்காந்து படிச்சு 6 சாப்டர் கேவலமாக மாற்றி எழுதி கொடுத்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆரேட்டர், உலகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் 5 பேரும் செலக்ட் பண்ணி சில்வர் டங் சீனிவாஸ் ராசின்னு பட்டம் கொடுத்தாங்க. இந்த பட்டம் வாங்கிய மனிதன் பெரிய குடும்பத்தில் தான் பிறக்கலை. வலங்கையம்மான் ஒரு சின்ன கிராமத்தில் கோயிலில் மணி அடிக்கிற ஐயர் பையன். கற்பனை பாருங்க. பல கோயில்களில் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம பூஜை பண்ண ஐயர்களை நிறையா இருக்கிறாங்க. பிராமணனை பற்றி பெருசாக சொல்கிறோம் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பூஜை பண்ணுற ஐயர்களை இன்னும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாதாரண ஐயருக்கு பூஜை பண்ணுற சாஸ்திரியோட பையன் வந்து இவர் தான் நான் உச்சம் தொட்டவர். இவருக்கு காந்திக்கு 10 நாள் வித்தியாசம். இவர் செப்டம்பர் 22 பிறக்கிறார், காந்தி அக்டோபர் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. அதனால் அண்ணா தான் காந்தி கூப்பிடுவார். அப்புறம் காந்தி வந்து ஹரிஜன் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்காரு. இந்த ஹரிஜன் பத்திரிக்கையை வாங்கி நேராக இங்கே மெட்ராஸுக்கு வருது. படித்து பார்த்துட்டு, ஐயோ காந்தி பாரத்லாம் படித்தேன்னு சொல்கிற கேவலமாக இருக்கே இங்கிலீஷ்னு. சரிண்ணா நான் ப்ரூஃப் அனுப்புகிறேன், நீங்கள் திருத்தி அனுப்புங்கன்னு ஒவ்வொரு தடவை 10 நாளைக்கு முன்னாடி ப்ரூஃப் அனுப்புவாங்க. அந்த திருத்தி தான் இவர் அனுப்பிட்டுருப்பார். ஒரு நாள் திடீர்னு காந்தி உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கியா அப்படின்னு, சரி வாங்க குஜராத்தில் ஆனந்த் நகரத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் அன்றைக்கி வாங்க அப்படின்னு ஒன்று இவர் சாஸ்திரி புறப்பட்டு போகிறார். அங்கே போனால் இயேசுநாதர் மலை பிரசங்கம் மாதிரி ஒரு கூட்ஸ் பெட்டி மேலே மொட்டை தலையோட குச்சி வச்சுட்டு காந்தி நிற்கிறாரு. கீழே ஒரு கிட்டத்தட்ட 8000-10,000 பேர் நிற்கிறாங்க. என்னென்னா அவருக்கு காந்தி அழகாக பேச மாட்டார், வாய்ஸ் நல்லா இருக்காது, கவர்ச்சியான நாள் இல்லை, பல்லு வேறு உடஞ்சி போயிருக்கு, எலிக்காது, அத்தனை குறைபாடு. ஆனால் அவனை மகாத்மா என்று கொண்டாடுகின்ற மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன். நேராக வந்தார், காந்தி பார்க்க நேராக வந்தார். ஐயோ இனிமேல் ப்ரூஃபெல்லாம் கேட்டாரேன், இனிமேல் நீயே ப்ரூஃப் கேட்டிக்க அப்படின்னா. ஆனால் கோச்சிட்டிங்களா, குஜராத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியாது கோச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்கிட்ட பிளடி இங்கிலீஷாக இருக்குது, உங்கள்கிட்ட ஆன்மா இருக்குது, ஆன்மா சொல்லுவதுதான் வேதம், நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்வார். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன் ஒரு வலங்கை மாநில ஒரு சாதாரண சாஸ்திரிக்கு பையன்.
புரிஞ்சுட்டிங்களா? கல்வி ஒழுக்கம் 2 இருந்தால் எங்கெல்லாம் போகலாங்க. அப்புறம் அடிக்கடி நான் சொல்கிறத பந்தயம் இப்பயும் போடுறேன், மீடியா நண்பர்களுக்கும் போடுறேன். இங்கே பெரிய பெரிய ஆளுக்கு வந்திருக்கீங்க. நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து 4 ஃபர்லாங் தூரத்தில் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் படித்தேன். அது வந்து கல் மண்டபம், ஊர் நடுவில், கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கும். இது ஊர் நடுவில் சாதாரண மொட்டை மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த மொட்டை மண்டபத்தில் வந்து கீழே தரையெல்லாம் மேடும் பள்ளமாக இருக்கும். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே மாடு சாணம் போட்டோன்னா, புதுசாக சாணம் போட்டோன்னா அந்த புகை வரும். அந்த சுடு அந்த சாணத்தை எடுத்து கூடையில் போட்டு நாங்கள் தூக்கிட்டு போவோம். எதுக்குன்னா தரை மொழி விடுறதுக்கு. அந்த மொட்டை மண்டபத்தில் தரையை மொழி விடுறதுக்கு ஒரு 5-6 கூட சாணத்தை போட்டு அதை மொழி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓலையில், தென்னை ஓலையில் வந்து ஒரு சின்ன தட்டி மாதிரி மரக்குமா செஞ்சு சுற்றில வச்சு அதெல்லாம் நாங்கள் படித்தோம். கல்யாணசாமி நாயுடுன்னு வாத்தியார், அவர் அந்த காலத்தையே இன்டர்மீடியட்டில் மேத்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கின ஆள். 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. வாழ்கை இந்த நீராறும் கடல் வளர்த்தான் பாட்டு பாடினாங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ்னு சொல்லுவீங்க. நாங்கள் படித்தது வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே. அதுதான் எங்கள் பாடப்புஸ்தகத்தில் உள்பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் கணக்கு போடுறேன். இது யாராவது போகிற கொடுத்தா பாக்கெட் காசுக்கு கொடுக்குறேன். கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? ஃபெயிலாகடா அப்படிம்பாரு. இதுக்குள்ளே முடிச்சிருக்கீங்க கொண்டப்புறம் தலையை பறக்கும். இதையெல்லாம் நாங்கள் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது போட்டோம். நீங்கள் போகிறது கூட யார் சொன்னாலும் அந்த 1000 ரூபா கண்டிப்பாக கொடுக்கப்படும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று மேனகாவோட அம்மா மேத்ஸ் டீச்சரு, நெய்வேலியில் ஒரு 2 கொடுத்தாங்க. அது யாரும் கேட்டால் அவர் மேத்ஸ் டீச்சர் 2 பேர், எல்லாம் வயசு வெள்ள முடியோட அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்கு 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. யாராவது வாங்கின சந்தோஷம். கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 4ஆம் கிளாஸ்லேருந்து சூலூர் பள்ளிக்கு டபுள் ப்ரொமோஷனில் போவேன். ஒன்று அங்கே ஹெட் மாஸ்டர் விவரமான ஆள். தம்பி சின்ன பண்ணா, நீ எஸ்எஸ்எல்சி எங்கிற 11ஆவது வகுப்பில் 2 வாட்டி படிக்கிறியா, இல்லை ஒழுங்காக 5ஆம் கிளாஸ் படித்து வரையா அப்படின்னாங்க. ஐயா அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி படிக்கிறது 15 வயசு முடிஞ்சுக்கணும், நீ போகிற ஸ்பீடில் 14 வயசில் நிற்ப, அப்போ ஒரே படிப்பை 2 வாட்சி படிக்கணும், அவ்வளோ பெரிய லோடு 11ஆவது, அது திரும்ப படிக்கிறே ஒழுங்காக போடான்னு சொல்லி 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்தேன். அப்படியெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நானும் காற்று சொன்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு. அதாவது 28 சம்மரி இங்கிலீஷில் நாங்கள் 6ஆம் கிளாஸ் தான் ஏபிசிடி படித்தோம். 1 2 அடுத்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வந்து 7ஆம் கிளாஸ் வந்துடும். ட்ரெஷர் ஐலாண்டு 8ஆவது வந்து ஒன்றுமே தலையில் சுற்றிடும். ஆனால் சூப்பராக வேலை மட்டும் பண்ணுவேன். 28 சம்மரி மொத்தம் இருக்கும். எஸ்எஸ்எல்சியில் 28 சம்மரி மொத்தம் இருக்கும். 26 பைகாட்டை சொல்லுவேன். எப்படி அந்த காலத்துலையே 28 சம்மரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பைகாட்டை பண்ணுவேன். அப்படிலாம் பண்ண கூட வாத்தியாருங்க, என்னையா வாத்தியார் மார்க்கே போட மாட்டானுங்கப்பா. இப்போல்லாம் தங்கம் மாதிரி பிள்ளைக்கு 200 செட்டு வாங்க முடியும். கல்யாணி கேளுங்க, எங்கள் காலத்தில் எந்த கோடீஸ்வர கொம்பனாக இருந்தாலும் 100 மார்க் வாங்கினதே கிடையாது. சொல்லுங்க அவளை 100 கணக்குலேருந்து எதில் போட்டால் ஏதோ எழுத்து கோணம் இருக்குது, மார்ஜின் தாண்டி எழுதிட்டேன், இங்கு கொட்டிடுச்சு, ஏதோ காரணம் சொல்லி 1 மார்க் குறைப்பான தவிர 100 மார்க் எங்காவது யாருமே வாங்க கிடையாது. நான் முக்கிய மனப்பாடம் பண்ணி படித்தேன். 546 மார்க் தான் வாங்கினேன். புரியுது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். அது முடிச்ச ஓவிய கல்வியில் வந்தேன். ஓவிய கல்வியில் முடித்தேன். அப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் திரைப்படத்தில் இருந்தேன். திரும்ப ஊர் பக்கம் போனேன். அந்த ஊர் பக்கம் போது 1ஆம் கிளாஸ் வாத்தியார் பார்க்கணுமேனு போனேன். அவர் அப்போ தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு காந்தியவாதி, உச்சி குடுமி வச்சுருப்பார், 6 அடி ஹைட் இருப்பார், சைவம் தான் சாப்பிடுவார், மாட்டு பாதம் சாப்பிடுவார், பிடிவாதமாக வாழ்ந்தார். போனோடனே என்னுடைய சொந்த பேர் பாரத தண்டபாணி வாப்பா, மழை மாதிரியெல்லாம் ஏமாத்திடுச்சு, காடுகளில் எதுவும் விளைய மாட்டேங்குது, மாடுகளுக்கு தீவனங்களை விற்றுட்டேன், கிணறு வட்டப்பாறையாக இருக்குது, வெட்ட முடியாது, நானுக்கிட்டு செத்து போகலான்னு தோணுது, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுது, நீ என்ன பண்ணுற, ஒரு 10 அடி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வா அப்படின்னாரு. ஒன்றும் புரியுது எனக்கு. போடா 10 அடி ஒரு காட்டுக்குள்ள சும்மா நடந்துட்டோம் அப்படின்னாரு. எதுக்கு ஐயா அப்படி சொல்கிறான்னு யோசனை பார்த்துட்டு டக்குன்னு, ஐயா நான் ராமபுராணம் இல்லை, அந்த பூமி அகலியும் இல்லை, என் பாதைப்பட்டு சுத்தமாக இருக்குன்னு. டே ராமாயணம் நான் தான் சொல்லி கொடுத்தேன், எனக்கே சொல்லியா, வாழ்க்கைங்கிற நம்பிக்கை அடிப்படை விஷயம் தான்டா, போடா நீ போயிட்டு வந்தாலும் செருப்பு காட்டி விட்டுட்டு கண்ணு தண்ணியோட ஒரு 100 அடி போயிட்டு திரும்பி வந்தேன். ஒரு 6 மாதம் ஆச்சு. வாத்தியார் எப்படி தான் இருக்கான்னு திரும்பி ஒரு நாள் போனால், டே தண்டவாணி வாடா, உன் பாலம் பட்ட நேரம் எல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டேன், பாப்பாய்க்கு ஒரு 2 லட்ச ரூபா பேங்கில் போட்டேன், ராமூதிக்கு 2 லட்சம் போட்டேன், எனக்கு 2 லட்சம் நல்லா கடை அப்படின்னாரு. ஒரு சாதாரண பையன் 40 வருஷம் முன்னாடி கூட படித்த பையன் மேலே ஒரு வாத்தியார் எப்படியெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்துக்கிறார் நினச்சி பாருங்க. இங்கே ஆர்மி ஸ்ட்ரீட்டில் கேத்ரிங் சென்டரில் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஹோம் ஒர்க் ஏன்டா பண்ண கேட்டதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு கத்தியில் குத்திட்டான். தெரியுமா உங்களுக்கு? அது யாருக்கா தெரியுமா?
ஹோம்ஒர்க் ஏன் பண்ண கேட்டதுக்கு ஒரு டீச்சர் கத்திட்டு போயிட்டு அவனை பையன் இப்படி காத்துட்டு இருக்கும்போது ஒரு 40 வருஷம் முன்னாடி தன்னிட்ட படித்த பையன்கிட்ட உன் பாதம் பட்டா போதும் சொல்கிறான்னா இன்றைக்கி சிவகுமார் நிற்கிறேன்னா அதெல்லாம் அந்த வாத்தியார் போட்ட பிச்சை. இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா என்னுடைய வாத்தியார்கள் போட்ட பிச்சை. நம்ம எல்லா நேரத்தையும் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறோம். நாம் 6ஆம் கிளாஸுக்கு சுந்தராம்பா டீச்சர் பிராமணி, 7ஆம் கிளாஸுக்கு சேத்துராம் ஐயர் பிராமன் டீச்சர், 8ஆம் கிளாஸுக்கு சந்திரசேகர் பிராமன் டீச்சர், அத்தனை பேர் டிராமா டீச்சர். எப்படி 5 பைசா டியூஷன் வாங்க மாட்டாங்க, டியூஷன் பைசா 5 பைசா வாங்க மாட்டாங்க. சோதா முண்டங்களா வீணாக போடுவீங்கடா, திரும்ப மாடு மயக்க போடாதீங்க, படிங்கடான்னு கெஞ்சுவாங்க. இன்றைக்கி நம்ம நிற்கிறோன்னா அத்தனையும் அந்த வாத்தியார் போட்ட பிச்சை. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், கல்வியும் ஒழுக்கமும் அதை மட்டும் நீ கடைப்பிடித்தால் உலகத்தின் உச்சத்தையும் தொடரலாம். நன்றி, வணக்கம்.